அன்றைய மன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தருடைய தூதன் 2வது முறை உணவை கொண்டு வந்து எலியாவை சாப்பிட சொல்லி, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னார். இந்த 8வது வசனம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் எலியா நடந்து போனாராம். சோர்ந்து போயிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி பலத்தை கொண்டு வந்தார் பாருங்க. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்ன ஆண்டவர் அந்த பிரயாணத்துக்குரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். 40 நாள் இரவும் பகலும் நடப்பதற்கு பலனை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். கர்த்தரிடத்துல இருந்து அந்த பலன் வரும். அந்த பலன் எலியாவை தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் கொண்டு சென்றது. உங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் தேவனுடைய பர்வதமாகிய ஓரேபுக்கு அழைத்து செல்லும். சோர்ந்து போகாதீங்க. உங்க மேல அக்கறை உள்ள தேவன் உங்களுக்கு பலனை தருவார். அந்த பலத்தினால உங்க பிரயாணத்தை தொடர்ந்து செய்வீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை குறித்தும் எங்களுடைய பிரயாணத்தை குறித்து நீர் அறிவீர். எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு பலன் தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். 40 நாள் இரவும் பகலும் எலியா நடப்பதற்கு பலன் கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கும் பலன் தருவீராக. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் அவங்க பிரயாணத்தை தொடர்ந்து செல்ல வேண்டிய பலனை கர்த்தர் தருவீராக. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.